உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒன்ன. அவனால எப்படி இப்படி எல்லாம் பேச முடிஞ்சிச்சு? கடைசி வரைக்கும் எனக்கு அவன் தான் எல்லாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே. ஆனா இப்படி ஒரு துரோகத்தை நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி என்ன ஏமாத்த அவனுக்கு மனசு வந்துச்சு. ஆத்தோட நான் போயிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. ஆனா அந்த கை எங்க இருந்து வந்துச்சு? எதுக்காக என்ன காப்பாத்தணும்? முருகா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? என்ன எதுக்காக காப்பாத்தணும்? நான் இனிமே யாருக்காக உயிர் வாழணும்? என்னம்மா துளசி, இன்னும் அவன் பேசினதே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா என்ன? கவலைப்படாம எப்படி அத்தை இருக்க முடியும்? நீங்களே பாத்தீங்கல்ல என்ன பேச்சு பேசினாங்கன்னு. என்ன பிடிக்கலன்னா அப்பவே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ஒரு சொத்து தான் பிடிச்சிருக்கு, ஒன்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நானே அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்திருப்பேன். எனக்கு இந்த அசிங்கமும் அவமானமும் நடந்திருக்காதுல அத்தை. பார் துளசி, சில ஜன்மங்களா என்ன நடந்தாலும் திருந்தவே திருந்தாதுங்க. அதுல ஒரு ரகம்தான் இவனும். எங்களுக்கு தெரியும் நீ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு, மத்தவங்களுக்கும் தெரியும் நீ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு. அதனால நாம ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற எண்ணத்தெல்லாம் உன் மனசுக்குள்ள வளர்த்துக்கிறாத. அவன் பேசினதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அதெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். சில ஜென்மங்கள்லாம் என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு தெரியுதுங்க. உனக்கு யார சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். புரியுது அத்தை. என்னதான் நாக்குல நரம்பு இல்லைனாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அத்தை. ஏற்கனவே என் மனசு காயப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் இப்படி பேசினதுக்கு அப்புறமும் என்னால எப்படி அத்தை? எனக்கு அசிங்கமா இருக்கு அத்தை. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காக உயிர் வாழணும்? என்னடி பேச்சுதெல்லாம்? என்ன பேச்சுதெல்லாம்? யாருக்காக உயிர் வாழணும்னு பேசிட்டு இருக்க? அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா என்ன? அத்தை, இப்படி எல்லாம் அவமானம் நடந்துச்சுன்னா எந்த பொண்ணுக்கு அத்தை உயிர் வாழணும்னு தோணும்? கடைசி வரைக்கும் அவர் தான் எல்லாரும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம, தெரியுதுல உனக்கே தெரியுதுல உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்கலன்னு. அப்படி என்ன செய்யணும்? அவன் முன்னாடி சந்தோஷமா தைரியமா வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு சாக போற அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறமா நீ தைரியமா இருக்கணும். யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். அந்த புத்தி உனக்கு இனிமே தான் வரணும். யார் யார் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி சந்தோஷமா தைரியமா வாழ்ந்து காட்டணும். எனக்கு புரியுதா? புரியுது அத்தை. நான் படாத அவமானத்தியா துளசி நீ பட்டுட்ட. கல்யாணம் ஆகி 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. என் மாமியாரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எப்படியெல்லாம் கரைச்சு கொட்டுவாங்க தெரியுமா? ஏன் என் புருஷனையே தூண்டி விட்டு வேணான்ற அளவுக்கு கூட முடிவெடுத்திருக்காங்க. அப்புறமா நான் மாசமானதுக்கு அப்புறம் 2 குழந்தை பிறந்துச்சு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அந்த 2 குழந்தையுமே இறந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா நான் இப்ப உயிரோட இருந்திருக்கவே முடியாது துளசி. இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எது எப்ப நடக்கணும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இருக்க ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். யார் என்ன நினைக்கிறாங்க அத பத்தில நான் கவலையே படக்கூடாது. புரியுது அத்தை. இங்க பாரு துளசி, உன்னை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நீ தைரியமா கெத்தா வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுவியா? வாழ்ந்து காட்டுவே அத்தை. தைரியமா சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாருக்கும் நான் வாழ்ந்து காட்டுவேன். இத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா நல்லா இருக்கும்லம்மா? சரிந்தா இந்த காஃபியை குடி. இல்ல அத்தை எனக்கு வேண்டாம். இப்பத்தானே உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்ல அத்தை எனக்கு வேண்டாம் திடீர்னு சொன்னேன். தைரியமா இருக்கணும் சரியா? சரி அத்தை. என்னதான் அத்தை தைரியம் சொல்லிட்டு போனாலும் என்னால இதுல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வரவே முடியாது. எப்படிக்கா? என்னடி எப்படிக்கா? என்ன கேக்குற? அது எப்படிக்கா? என்னடி பைத்திய மாதிரி கேக்குற? என்னடி எப்படி? நடந்த கலவரத்துல இத நான் எப்படி மறந்தேன்? எதடி மறந்த? என்னதடி எப்படின்னு கேக்குற? யாருக்கா காப்பாத்துனது? சொல்லுக்கா. இத நான் கேட்க மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு நடந்த பிரச்சனையில இது எப்படி நான் மறந்தேன்? உன்னை யார் காப்பாத்துனதுன்றது கூட யாருக்குமே தெரியாம போச்சு. சொல்லுக்கா, உன்னை யார் காப்பாத்துனது? ஏன் உன்னத்தானே கேக்குறேன். இப்படி பேசாம இருக்க. என்னை யார் காப்பாத்துனதுன்னு எனக்கே தெரியல பூமாரி. நானும் அண்ணனும் வந்தப்ப நீ சுயநினைவோட தானே இருந்த? இல்ல, அப்ப கூட நான் பாதி சுயநினைவோட தான் இருந்தேன். முழுசா என்னால கண்ணை கூட திறக்க முடியல. அந்த நிலைமையிலதான்
நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. அதுக்கு முன்னாடி உன்னை யார் காப்பாத்திருப்பா? உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? எதுவுமே ஞாபகம் இல்லையா? அவங்க கை, காலு, மூக்கு, கண்ணு சொல்லுக்கா. அவங்க கை மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கையில வேல் டாட்டு போட்டிருந்துச்சு. என்ன ஆத்துல இருந்து தூக்கிட்டு வந்து பாதி சுயநினைவோட இருந்தப்ப நான் பார்த்தேன். ஆனா அவங்க முகத்தை நான் பார்க்கல பூமாரி. என்னக்கா நீ? உன்னை காப்பாத்திருக்காங்க, அவங்கள முகத்தை கூட பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? லூசாடி நீ. நானே செத்து பழச்சு வந்திருக்கேன், மூக்க பார்க்கலையா முகரைய பார்க்கலையான்னு இருக்கேன். ரோகிணி, ரோகிணி, மதனி, மதனி எங்க இருக்கீங்க? வாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? என்னாச்சு அழகு தாயி? எதுவும் பிரச்சனையா என்ன? உன் மகனா ஒரு மாதிரி இருக்கு, வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க. இனிமே தாண்டி இருக்கு உங்களுக்கு ஆப்பு. அழகு தாயி என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. மதனி, நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், இதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? அப்ப சொல்ல வேணாம், வாங்க எல்லாரும் போலாம். நீ வேற ஏங்க பேசாம இருங்க. பேசாம இருந்ததா இந்த நிலைமையில இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மாதான் இருந்து தொலைங்கள. என்னாச்சு அழகு தாயி? மதனி, என் புருஷன் என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாரு மதனி. என்னம்மா என்ன சொல்ற? வீட்டை விட்டு விரட்டிட்டாரா? எதுக்குமா? ஏன் ஏன் அப்பா அப்படி பண்ணாரு? பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. அதான் அவளே எந்த தண்டனையும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக வீட்டை விட்டு விரட்டினாரு? அதான் நானும் கேட்டேன். என் பொண்ணு வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு மதினி. ஐயோ, இப்போ என்ன பண்றது? வாங்க, நான் மாமா கிட்ட பேசுறேன். இல்ல மாப்பிள்ள, நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நாங்க அப்பள எதுவும் பண்ணலன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் எதையுமே நம்பல. அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டாரு. இதெல்லாம் அநியாயமா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். உனக்கு புரியுது, அந்த மனுஷனுக்கு புரியணுமே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. அப்பா என்ன நடிப்பு! இவங்க நடிக்கிறதுல சரோஜா தேவியே தோத்து போயிருவாங்க போல. வாமா, நான் வந்து என்ன ஏதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அப்பா இப்பெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் மகன் பேச்ச கேட்டுட்டு தான் இப்பெல்லாம் பண்றாரே என்னமா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்யா! இறை உலகமே உங்ககிட்ட தோத்து போயிரும் போல. இல்ல வேண்டாம், நான் இனிமே அந்த வீட்டுக்கு போறதா இல்ல. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். என்னது, இவ இங்க இருக்க போறாளா? இங்கேயாமா இருக்க போற? சரி சரி, இரு. உன்னை கேட்டாங்களா யாராவது? வாயை பத்திக்கிட்டு பேசாம இரியா. ஆமா, அவன் சம்மந்தி தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? அவ இங்க இருந்தான்னு வச்சுக்க, நம்ம குடும்பம் நாசமா போயிரும். இனிமே நாசமா போறதுக்கு என்ன இருக்கு? அதான் வீட்டுல விளங்காத 3 மூதவி தங்குன்னு ஆடிட்டு இருக்கே. இனிமே இந்த வீடு நாசமா போறதுக்கு வேற ஏதாவது இருக்கா என்ன? பாரியா, இவன் மட்டும் இங்க இருந்தான்னு வச்சுக்க, நம்ம மருமக கிட்ட 1-2 சொல்லி கொடுத்து இந்த குடும்பத்துல இருந்து நம்ம பையனையும் மருமகளையும் தனியா பிரிச்சு கொண்டு போயிருவா. பாத்துக்க. ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேரும் மட்டும் இந்த வீட்டுல இருந்து போயிட்டாங்கன்னா 2 வீட ஒளிஞ்சுதுன்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன். இல்லையா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பாவமா, நம்ம சம்மந்தி 1000 தான் இருந்தாலும் நீயும் அவங்களும் தானே கூட்டு கலவானீங்க. என்னது கூட்டு கலவானியா? இல்ல, கூட்டு ஸ்நேகிதிங்கன்னு சொல்ல வந்தேன், தங்க ஸ்லிப் ஆயிருச்சு. ஆகும். இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தங்கே இருக்காது. பாத்துக்க. அடிப்பாவி, உன்னை கட்டின பாவத்துக்கு எனக்கு நாக்கலாம போயிரும் போலயே. நம்ம மருமகளும் மகனும் நம்ம கூட இருக்கணும்னா இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. புரியுதா இல்லையா? புரியுதுமா, புரியுது. நீயே சொல்லிரு, இங்கெல்லாம் இருக்க கூடாது. நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்குதான் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இல்லையா? யாரையா சொன்னது இந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்லைன்னு? வீட்டு குடும்ப தலைவி இருக்கும்போது இதெல்லாம், இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நான் சொல்லலாமா? அதுக்கெல்லாம் குடும்ப தலைவிதான் கரெக்டான ஆளு. அப்பனா நீ தான் சொல்லணும். ஆஹா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! அவங்க குடும்பத்துக்கு வந்தா ரத்தம், அடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஒரு குடும்பத்தை கெடுத்து அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. இதுதான் இப்பவே ஆரம்பம். இனிமே போக போக பாப்பீங்க எல்லாத்தையும். பாரு அழகு தாயி, நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஊருக்காரங்க 1000 பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உன்னால இங்க இருக்க முடியும்னா இரு. ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க? எவ்வாறு வெக்கங்கட்டு போய் மக வீட்டுல போய், அதுவும் சம்மந்திக்காரி வீட்டுல போய் இருக்கா பாரு. இவளுக்குலாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல போலன்னு உன்னை தப்பா பேசுவாங்க அழகு தாயி. என்ன மாதிரி சொல்றீங்க? ஆமா அழகு தாயி, ஆனா இது ஊர்க்காரங்க மனசுல இருந்து பேசுற மாதிரி தெரியலையே. தன்னோட சொந்த மனசுல இருந்து பேசுற மாதிரி எனக்கு தோணுது.
ஆமாமா, அத்தை சொல்றது சரிதான். இங்க பாருமா, அது நம்ம வீடு, அட்டப்படி அது நமக்கு சேர வேண்டிய சொத்து. அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டால, இனிமே அவளுக்கு அதுல எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா அது எங்களோட சொத்து, அதுல அவளுக்கு துளி கூட உரிமை கிடையாது. ஏன் கூட வாமா, அந்த வீட்ல உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ தான் அந்த வீட்ல இருக்கணும். அவளை விரட்டி விட்டுட்டு நீ இருமா அந்த வீட்ல. நீங்க துளசியை விரட்ட போறீங்களா? போங்க போங்க, மூக்கு உடைஞ்சு அவமானப்பட்டு திரும்ப வருவீங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.